வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்ல இருக்கிற ஸ்மார்ட் டிவில ஒரு டைம் Chromecast வேலை செய்யாது. அதுவும் முக்கியமா எந்த டிவிலன்னு பார்த்தீங்கன்னா Google டிவில தான் வேலை செய்யாது. ஏன்டா Google டிவில மட்டும் வேலை செய்யலன்னு நினைச்சீங்கன்னா அது Google டிவில இருக்க சம் பக்குன்னு தான் சொல்லணும். அது Google LLC சீக்கிரமா சரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ஆப்ல தான் மெயினான ப்ராப்ளமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம போனோட டிவி கனெக்ட் பண்றப்போ ஒரு வாட்டி அந்த லோக்கல் டிவைஸ்ல Google Homeல காமிக்கும், ஒரு வாட்டி காமிக்காது. இதனால டிவி தான் ப்ராப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெட் கூட பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் அது ரீசெட் ஆன அப்புறமும் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ராப்ளம். சரி, ஒருவேளை ஆப் தான் அப்டேட் பண்ணலையோ அப்படின்னு நினச்சி நம்ம ஆப் அப்டேட் பண்ணுவோம். அந்த ஆப் அப்டேட் பண்ண பிறகும் அதுவும் அப்படியே தான் இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Google டிவியில் கனெக்ட் பண்ணுறப்போ நான் முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு டிவியில் ஒய்ஃபையோட உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டுமே வேலை செய்யும். அப்படி இல்லை எங்கள் வீட்டில் ஒய்ஃபை ரூட்டர் அப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒய்ஃபை இதில் டிவியில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்கள் ஃபோனில் அதே ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் Google Homeல போனீங்கன்னா அந்த லோக்கல் டிவைஸில் காமிக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் என் வீட்டில் ஒய்ஃபை இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியும் அந்த ஆப்ஷன் காமிக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம Google Homeல அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற டிவி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹையர் 32 இன்ச் ஸ்மார்ட் டிவி தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு Google டிவி. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே ஹால் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா சிஸ்டம் இருக்கும். சிஸ்டமில் போயிட்டு அபவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி நேம் இருக்கும், ஸ்டேட்டஸ் இருக்கும், ஆண்ட்ராய்ட் வெர்ஷனும் இருக்கும். ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் டிவியில் லெவலில் இருக்குது, உங்கள் டிவியில் என்ன இருக்கோ அது செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா ஸ்க்ரீன் காஸ்ட்டு எனபிளில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த லாஸ்ட்டில் சிஸ்டம்லேயே கீழே போனீங்கன்னா கேஸ்ட்டுன்னு இங்கே ஒன்று ஷோ ஆகும். இந்த கேஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா வைல்ட் கேஸ்டிங்னு இருக்கும், ஆல்வேஸ் நெவர் அப்படின்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்வேஸ்லேயே கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஆல்வேஸில் கொடுத்தா தான் நம்மளுக்கு எப்போ நம்ம கேஸ்ட் ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு தானாக வந்துடும். இப்போ ஆல்வேஸ் நான் கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்துட்ட உடனே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ஆப்ஸில் போயிருக்குங்க. ஆப்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு சி ஆல் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு இங்கே எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும். இதில் ஸ்லோவாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரிமோட்டில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இருங்க நான் காமிக்கிறேன். இதில் ஷோ சிஸ்டம் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷோ சிஸ்டம் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் என்னென்ன வருதோ அதில் பார்ப்பீங்க. இதில் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வெப்வியூ அப்படின்னு ஒன்று காமிக்கும். இதில் டிசபிள் அப்படி இல்லைனா எனபிள்னு இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிசபிள் கொடுத்துட்டு எனபிள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அப்புறம் கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துக்க அப்புறம் அதுக்கடுத்து அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா இதில் கேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஆப்ஸ்லேயே ஒரு கேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இருங்க ஒரே நான் செக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா Chromecast பில்ட்இன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் போயிட்டு டிசபிள் இருக்கா எனபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் மோஸ்ட் ஆஃப் ஆல் எனபிளில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி டிசபிள் பண்ணிவிட்டு எனபிள் பண்ணுவீங்க. அதே மாதிரி கிளியர் டேட்டா கொடுத்துருங்க, கிளியர் கேட்சும் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் ஒரு வேளை அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டுமே அந்த ஆப்ஷன் காமிக்கும். அதை கொடுத்துருங்க. அன்இன்ஸ்டால் அப்டேட் கொடுத்துட்டு அதை ரீஅப்டேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இங்கே ஃபோர்ஸ் ஸ்டாப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணுறேங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. இந்த 2 ஆப்ஷன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அதே மாதிரி சிஸ்டமில் போனீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீஸ்டார்ட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் டிவியை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Chromecast கரெக்டாக வேலை செய்யும்.
அதுக்கடுத்து கூகுள் ஆப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் மேரில் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஃபோன் எடுத்து அதில் ஹாட்ஸ்பாட் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட்டில் வந்து இப்போ பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கலாம். பாஸ்வேர்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம டிவியில் என்ன பண்ணலாம்னா வைஃபைக்கு போயிடலாம். வைஃபையில் போய்ட்டு ஒன்று செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வைஃபைன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வைஃபையை கனெக்ட் பண்ணிங்க. இப்போ இந்த கனெக்டில் இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ இது வந்து கனெக்டடுன்னு காமிக்குது. இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிஷோர் கேலக்ஸி A20s கனெக்டடுன்னு காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபோன்லேருந்து ஹாட்ஸ்பாட் டிவிக்கே கனெக்ட் ஆகிடுச்சு. டிவியில் கூட ஷோ ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஆப் இருக்குன்னா கூகுள் ஹோம்ன்ற ஆப் இறக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்ட உடனே இல்லை டிவைசஸ்ன்னு காமிக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி ரூம், அதாவது இது வந்து ரூட்டர் யூஸ் பண்ணி வந்தால் அது ஒரு ரூம் க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா லோக்கல் டிவைஸ்னு காமிக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி விட்ருங்க. பண்ணி விட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா டிவியோட நேம் ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் எவ்வளோ % இது வால்யூம் இருக்குதுன்னு அது காமிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது லேட்டாக தான் காமிக்கும். ஏன்னா கூகுள் ஹோமில் வந்து நிறைய பக் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ கேஸ்ட் மை ஸ்க்ரீன் கொடுத்துட்ட உடனே டிவியில் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கேஸ்ட் மை ஸ்க்ரீன் கொடுக்குறேன். கேஸ்ட் மை ஸ்க்ரீன் கொடுத்தோன்னே ஸ்டார்ட் நோன்னு கேட்குது. இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோனில் பண்ணுறது எல்லாம் இப்போ டிவியில் வர ஆரம்பிச்சு உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். நான் எதுவும் பொய்யும் சொல்ல. நான் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். கேமராவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன காமிக்கணும் அது உங்களுக்கு தெரியுது. ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா நல்லா தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கூகுள் ஹோம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கடுத்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டே இருக்கும். இருங்க நான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கூகுள் ஹோம் ஆப் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டாப் மிரரிங் கொடுத்தீங்கன்னா அந்த மிரர் ஸ்டாப் ஆகிடும். இல்லைன்னா ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு நெட் தேவையில்லை. நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் ஹாட்ஸ்பாட்டு கனெக்ட் பண்ணுறப்போ மட்டும் நெட் ஆன் பண்ணி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.